தீபத்தின் ஒளியினில் இணைவோ, திருப்பலி செலுத்திட விரைவோ. தீபத்தின் ஒளியினில் இணைவோ, திருப்பலி செலுத்திட விரைவோ. மனிதம் மலர்ந்திட புனிதம் மலர்ந்திட, தீபத்தின் ஒளியினில் இணைவோ, திருப்பலி செலுத்திட விரைவோ. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்திய திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறேன். தை பெருநாளை உலகமெங்கும் மகிழ்வோடு கொண்டாடுகிற இந்த அற்புதமான நாளில் விவசாய பெருமக்களுக்கு என்னுடைய தை பெருநாள் வாழ்த்துக்களை உரித்தாக்கி, இறைவன் தாமே உங்கள் உழைப்பை ஆசீர்வதித்து நல்ல அறுவடையை உங்களுக்கு இந்த ஆண்டு கொடுக்கவும், உங்களுடைய நிலங்களை அவர் ஆசீர்வதித்து இந்த ஆண்டு முழுமைக்கும் உங்கள் நிலங்கள் உங்கள் வியர்வியின் உழைப்பின் வழியாக உங்களுக்கு விளைச்சலை கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் நிலமாய் இறைவன் மாற்றித்தர இத்திருப்பள்ளியில் உங்களுக்காக இணைந்து மன்றாடுகிறேன். கடந்த ஆண்டுகளில் உங்களை இறைவன் கரம் பிடித்து வழிநடத்தது போல இந்த ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதுபோல விவசாய பெருமக்களை சார்ந்திருக்கிற நாமும் இத்திருப்பள்ளியில் அவர்களுக்காகவும் விவசாயத்திற்கு பயன்படுகிற அத்துணை கால்நடைகளுக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அவர்களுக்காக இத்திருப்பள்ளியில் நாம் மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கும் நம்முடைய பலவீனங்கள் பாவங்களை எண்ணி பார்த்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறுதையாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். பிதாவே என்னை மன்னியும், என் பிதாவே என்னை மன்னியும். இயேசுவே என்னை இரட்சியும், இயேசுவே என்னை இரட்சியும். ஆவியானவரே என்னை பலப்படுத்தும், ஆவியானவரே என்னை பலப்படுத்தும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மனிதருக்கு நன்மை பயக்கும் நிலத்தின் விளைச்சலுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இவ்வுலகில் உமது மேலான பராமரிப்பினால் நீர் எங்களுக்கு போதுமான விளைச்சலை அளித்தது போல எங்கள் உள்ளமாகிய நிலத்தில் நீதி தளிர்விட்டு அன்பின் நற்கனிகளை விளையச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். கடவுளின் பேழை பிடிபட்டது, இஸ்ரேல் தோற்கடிக்கப்பட்டனர். சாமுவேல் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 1-11 வரை. அந்நாள்களில் இஸ்ரேல் பெலிஸ்தியருக்கு எதிராக போர் தொடுத்து
எபினேசரில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியரும் அபேக்கில் பாளையம் இறங்கினர். பெலிஸ்தியர் இஸ்ரேலுக்கு எதிராக அணிவகுத்து செல்ல போர் முண்டது. பெலிஸ்தியர் இஸ்ரேலை முறியடித்து அவர்கள் 4000 பேரை போர்க்களத்தில் வெட்டி வீழ்த்தினர். வீரர்கள் பாளையத்திற்கு திரும்பிய போது இஸ்ரேலின் பெரியோர் கூறியது, இன்று பெலிஸ்தியரிடம் நம்மை ஆண்டவர் தோல்வியுறச் செய்தது ஏன்? ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை சீலோவில் நின்று நம்மிடையே கொண்டு வருவோம். அது நம்மிடையே வந்தால் நம் எதிரிகள் கையில் நின்று நம்மை காக்கும். ஆகவே வீரர்கள் சீலோவுக்கு ஆள்களை அனுப்பி கெருபுகளின் மீது வீற்றிருக்கும் படைகளின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழையை அங்கிருந்து கொண்டு வர செய்தனர். ஏலியின் 2 புதல்வர்களான ஓப்னியும் பினகாசும் கடவுளின் உடன்படிக்கை பேழையோடு இருந்தனர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்திற்குள் வந்ததும் இஸ்ரேல் அனைவரும் நிலமே அதிரும் அளவிற்கு பெரும் ஆரவாரம் செய்தனர். இந்த ஆரவாரத்தை கேட்டதும் பெலிஸ்தியர், எபிரேயரின் பாளையத்தில் இப்பெரும் ஆரவாரமும் கூச்சலும் ஏன் என்று வினவினர். ஆண்டவரது உடன்படிக்கை பேழை பாளையத்தினுள் வந்துவிட்டது என்று அறிந்து கொண்டனர். அப்போது பெலிஸ்தியர் பேரச்சம் கொண்டு, கடவுள் பாளையத்திற்குள் வந்துவிட்டார், நமக்கு ஐயோ கேடு, இதற்கு முன்பு இப்படி நேர்ந்ததே இல்லை, நமக்கு ஐயோ கேடு, இத்துணை வலிமை மிகு கடவுளிடமிருந்து நம்மை காப்பவர் யார்? இக்கடவுள்தான் எகிப்தியரை பாலை நிலத்தில் பல்வேறு வாதைகளால் துன்புறுத்தியவர். பெலிஸ்தியரே, துணிவு கொள்ளுங்கள், ஆண்மையோடு இருங்கள். எபிரேயர் உங்களுக்கு அடிமைகளாக இருந்தது போல நீங்களும் எபிரேயருக்கு அடிமைகளாக ஆகாதபடிக்கு ஆண்மையோடு போரிடுங்கள் என்றனர். பெலிஸ்தியர் மீண்டும் போர் தொடுத்தனர். இஸ்ரேல் தோல்வியுற அவர்களுள் ஒவ்வொருவனும் தன் கூடாரத்திற்கு தப்பியோடினான். அன்று மாபெரும் உயிர் சேதம் ஏற்பட்டது. இஸ்ரேல் 30,000 காலாட்படையினர் மாண்டனர். கடவுளின் பேழை கைப்பற்றப்பட்டது. ஏலியின் 2 புதல்வர்கள் ஓப்னியும் பினகாசும் மாண்டனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை. உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். ஆண்டவரே எங்களை மீட்டருளும். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். ஆண்டவரே எங்களை மீட்டருளும். இப்போது நீ எங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டி இழிவு படுத்தி விட்டி. எங்கள் படைகளுடன் நீ செல்லாதிருக்கின்றீ. எங்கள் பகைவருக்கு நாங்கள் புறங்காட்டி ஓடும்படி செய்தி. எங்களை பகைப்போர் எங்களை கொள்ளையிட்டனர். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். ஆண்டவரே எங்களை மீட்டருளும். எங்களை அடுத்து வாழ்வோரின் பழிப்புக்கு எங்களை ஆளாக்கினீ. எங்கள் சுற்றுப்புறத்தாரின் ஏளனத்திற்கும்
இகழ்ச்சிக்கும் எங்களை உள்ளாக்கினீ. வேற்றினத்தாரிடையே எங்களை ஓர் பழி சொல்லாக்கினீ. ஏனைய மக்கள் எங்களை பார்த்து தலையசைத்து நகைக்கின்றன. ஏனைய மக்கள் எங்களை பார்த்து தலையசைத்து நகைக்கின்றன. உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். ஆண்டவரே எங்களை மீட்டருளும். என் தலைவா கிளந்தெழும், ஏன் உறங்குகின்றீ? விழித்தெழும், எங்களை ஒருபோதும் ஒதுக்கி தள்ளிவிடாதேயும். நீர் உமது முகத்தை ஏன் மறைத்து கொள்கிறீ? எங்கள் சிறுமையும் துன்பத்தையும் ஏன் மறந்து விடுகின்றீ? உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். ஆண்டவரே எங்களை மீட்டருளும். உமது பேரன்பை முன்னிட்டு ஆண்டவரே எங்களை மீட்டருளும். ஆண்டவரே எங்களை மீட்டருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவின் அரசை பற்றி நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றும் முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தமது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். உடனே தொழுநோய் அவரை விட்டு நீங்க அவர் நலமடைந்தார். பிறகு அவரிடம், இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி நோய் நீங்கியதற்காக மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்று மிக கண்டிப்பாக கூறி உடனடியாக அவரை அனுப்பிவிட்டார். ஆனால் அவர் புறப்பட்டு சென்று இந்த செய்தியை எங்கும் அறிவித்து பரப்பி வந்தார். அதனால் இயேசு எந்த நகருக்குள்ளும் வெளிப்படையாய் செல்ல முடியவில்லை. வெளியே
தனிமையான இடங்களில் தங்கி வந்தார். எனினும் மக்கள் எல்லா இடங்களிலிருந்தும் இயேசுவிடம் வந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டில் உடன்படிக்கை பேழையை குறித்து நாம் பலமுறை தியானித்திருக்கிறோம். அப்படி தியானித்த பொழுது உடன்படிக்கை பேழை என்பது ஆண்டவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது என சொல்லி நாம் தியானித்திருக்கிறோம். உடன்படிக்கை பேழையை அவர்கள் மிகுந்த அச்சத்தோடும் மரியாதையோடும் நம்பிக்கையோடும் தங்கள் தோள்களிலே தாங்கி சென்றடமெல்லாம் அவர்கள் அதை சுமந்து சென்றார்கள். பேழை இருந்த இடத்தில் கடவுளுடைய பிரசன்னம் இருந்ததால் அவர்கள் வெற்றியை கண்டார்கள் என சொல்லி நாம் வாசித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். ஆனால் இந்த நாளில் ஒரு முரண்பட்ட செய்தியை நாம் வாசிக்கிறோம். முதல் வாசகத்தில் பெலிஸ்திய மக்களிடம் இஸ்ரேல் மக்கள் தோற்று போகிறார்கள். உடனடியாக அவர்கள் சொன்ன வார்த்தை என்பது என்ன? போயிட்டு பேழையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. பேழையை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். பேழை அவர்கள் மத்தியில் இருந்தும் இஸ்ரேல் மக்கள் பெலிஸ்தியரிடத்திலே தோற்று போகிறார்கள். அப்படின்னா பெலிஸ்தியர்கள் ஆண்டவருடைய வல்லமையை மீறி இன்னைக்கு போரிட்டு ஜெயித்தார்களா, அல்லது பெலிஸ்திய வலிமைக்கு முன்னால் ஆண்டவர் தோற்று போய்விட்டாரா என்கின்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பி அந்த கேள்விக்கான பதிலை நாம் தேட வேண்டும். அன்பு உறவுகளே, இந்த வாசகம் சொல்கின்ற அடிப்படையான செய்தி என்பது ஆண்டவர் தோற்று போனார் என்பது அல்ல. ஆனால் எந்த விதமான நம்பிக்கையை இந்த இஸ்ரேல் மக்கள் உடன்படிக்கை பேழையின் மீது வைத்திருந்தார்கள் என்பதுதான் முக்கியம். இன்னைக்கு நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம் பாருங்களே, நீர் விரும்பினால் என்னுடைய தொழுநோயை நீக்க உம்மால் முடியும் என சொல்லி அந்த தொழுநோயால் பாதிக்கப்பட்ட இயேசுவுக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு அவர் வேண்டுகிறார். அப்படி வேண்டுகிறவர் மீது இயேசு பரிவு கொள்கிறார். அந்த பரிவு உடனடியாக அவருக்கு சுகத்தை கொடுப்பதை காண்கிறோம். அப்படி சுகம் பெற்ற மனிதன், நான் நெடுநாளாய் காத்திருந்த ஒரு ஜெபம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அவன் தன் வாழ்க்கையை நோக்கி ஓடவில்லை. தான் இருக்கிற இடத்திலெல்லாம் இயேசுவை குறித்து அவர் பறைசாற்றுகிறார். விவிலியம் சொல்லுது, எந்த இடத்துக்கும் வெளிப்படையாய் இயேசுவால் போக முடியாத அளவுக்கு அவர் கண்டிப்பாய் என்னை இயேசு குணப்படுத்தினார்னு சொல்லி அவர் சொல்லி இருக்க வேண்டும். முழந்தாள் படியிட்டு உருக்கத்தோடு இவரால் நான் கேட்பதை தர முடியும் என்று சொல்லி அவர் ஜெபித்தார், வேண்டினார். அந்த வேண்டுதலும் ஜெபமும் கடவுளுடைய பரிவை அவருக்கு பெற்றுக் கொடுத்து அந்த பரிவு அவருக்கு உடல் நலனை கொடுத்தது. ஆனால் முதல் வாசகத்தில் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஒரு மந்திர பொருள் போல இந்த போர் நடந்த காலகட்டத்திலே இஸ்ரேல் மக்கள் கடவுள் மீது இருந்த நம்பிக்கையிலிருந்து அவர்கள் சற்று விலகி கொண்டே இருக்கிறார்கள். உடன்படிக்கை பேழைக்கு பாதுகாப்பாக 2 பேர் இருந்தாங்க. யாரு? ஏலியினுடைய 2 பிள்ளைகள், ஒப்னியும் பினகாசும். நாம் சாமுவேலுக்கு எழுதிய புத்தகத்தில் வாசிக்கலாம். 2வது அதிகாரம் ரொம்ப தெளிவாய் சொல்லுது. ஏலியினுடைய புதல்வர்கள் கீழ்த்தரமாய் இருந்தாங்க. அவர்கள் ஆண்டவர் மீது அக்கறை கொள்ளவில்லை. ஆண்டவருக்கு செலுத்தப்பட்ட படைகளை அவர்கள் துச்சமாக கருதினார்கள். கடவுளுடைய பிரசன்னத்தில் இருந்தும் கூட கடவுள் மீது பயமில்லாத ஒரு மனநிலையை ஏலியின் மக்கள் வளர்த்து கொள்ளுகிறார்கள். அவர்கள் கடவுளுடைய பேழைக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருப்பாங்க. எப்படி உட்கார்ந்துருப்பாங்க? என் ஆண்டவருடைய பிரசன்னம் என்னோடு இருந்தால் அவர் எனக்கு வெற்றியை கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் அல்ல. நான் தோத்து போயிட்டேன், கொண்டு வாடா பேழைய, அந்த பேழை இருந்தால் போதும் ஜெயிச்சிருவோன்னு சொல்லி கடவுள் மீது நம்பிக்கை இல்லாமல், ஆனால் அந்த பேழையை ஏதோ அவர்களுக்கு வெற்றியை கொடுக்கிறவர் மந்திர பொருள் போல அவர்கள் பயன்படுத்தினார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறார். நீங்கள் இதை மந்திர பொருளாக என் பிரசன்னத்தை என்னை விட்டு விலகி போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு நீங்கள் பயன்படுத்தினால் நீங்கள் கேட்பது உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி எதிரிகளின் கையில் ஆண்டவர் அகப்படவில்லை, மாறாக இஸ்ரேலரை அவர் கொடுத்து அவர்களுக்கு பாடம் கற்பிக்கிறார். இந்த பாடம் நமக்கும் பொருந்தும். நம்முடைய வீடுகளில் ஜெப அறைன்னு ஒன்று இருக்கும். அது வீடு கட்டி பால் காய்ச்சல் அன்னைக்கு ஒருவேளை சாமியார் மந்திரிக்கிறதுக்கு வந்திருப்பார். அதற்கு அப்புறம் எத்தனை முறை அந்த ஜெப அறைக்கு சென்று ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபித்து இருக்கிறோம், குடும்பமாய் ஜெபிக்கிறோம். நாம் செல்லாத ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு அறையாக இருக்கும். அப்படியே
அந்த ஜெப அறைக்குள்ளே தான் முக்கியமான எல்லா பத்திரமும் இருக்கும். வீடுகளில் விவிலியம் இருக்கும். விவிலியம் எதுக்கு? என்னைக்காவது சாமியார் வந்தாருன்னு எடுத்து கையில் வச்சுக்கிட்டு நம்ம வீட்டில் அன்பியை நடந்தால் அதை பயன்படுத்தாட்டி சும்மா கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கா? கடந்த வாரம் பூசையில் நான் ஒரு விவிலிய குறிப்பை சொல்லுகிறேன். சொல்லும் பொழுது அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, என்னுடைய பள்ளிப்பட்டு சுற்றி இருந்த பிள்ளைங்க எல்லா பிள்ளையும் கையில் பைபிள் கொண்டு வருவாங்க. உண்மையிலேயே அந்த பழக்கத்தை வளர்த்து கொண்டார்கள், ரொம்ப நல்லது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, முதல்ல எடுத்து ஃபாதர் சொல்கிற அந்த புத்தகம் எங்கே இருக்குன்னு சொல்லி முதல் பக்கம் தேடுறாங்க. கையில் பைபிள் கொண்டு வராத பிள்ளைங்க இன்னைக்கு கொண்டு வராங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக சொன்ன உடனேயே அந்த புத்தகத்திற்கு கை போகும். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாங்க பிள்ளைங்க, அந்த புத்தகம் எங்கே இருக்குது தேட ஆரம்பிக்கிறாங்க. இது பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? நம்ம எத்தனை பேருக்கு விவிலியத்தில் ஒரு புத்தகத்தை சொன்ன உடனே கரெக்டாய் கை அந்த இடத்துல உட்கார சொல்லுங்க, போயிட்டு யோனாவா இங்கே இருக்காரு, எபேசியர் இங்கே இருக்கு, தெரியாது, பழக்கப்படலை. ஆனால் எல்லா வீட்டிலும் விவிலியம் இருக்கும். வாசிக்காத ஒரு புத்தகமாய் ஒரு நூலாய் விவிலியம் அங்கே அப்படியே இருக்கும். எல்லாரும் கழுத்தில் ஜெபமாலையை மாட்டியிருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 தெரிவாத கை வச்சு பார்த்துருவோம். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது அந்த ஜெபமாலைகள் ஒரு 10 மணியை சொல்லி ஜெபிச்சிருப்போமா? குடும்ப கருத்துக்காக, குடும்ப தொழிலுக்காக, பிள்ளைகளுக்காக, உடல் ஆரோக்கியத்திற்காக. கையில் தங்கத்தில் வெள்ளியில் ஜெபமாலையெல்லாம் செஞ்சு போட்டிருப்போம். பயணப்படுறப்பயாவது சும்மா உட்காந்துருக்கப்பயாவது இந்த ஒவ்வொரு மணியாக உருட்டிட்டு இந்த 10 மணியை எங்கள் அம்மா அப்பாவுக்கு வயசான என் தாய் தகப்பனுக்கு இப்போ கொடுத்துருப்போமா? வீடுகளுக்கு வெளியே பார்த்தோன்னு சொன்னால் பெரிய பெரிய வீட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய சிலுவை வச்சுருப்பாங்க. மிக்கேல் ஆண்டவர், இறுதி ஆண்டவர்னு சொல்லி படங்களை எல்லாம் கல்லில் பதிச்சு வச்சுருப்பாங்க. ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தோன்னு சொன்னால் அந்த பக்தி இருக்காது. ஜெபிக்காத ஜெப அறை வீட்டுக்குள்ள, வாசிக்கப்படாத விவிலியம் வீட்டுக்குள்ள, ஜெபிக்கப்படாத ஜெபமாலை கழுத்தில் தொங்குது, ஜெபத்தின் குரலே எழும்பாத வீட்டுக்குள்ள வெளியும் முன்னாடி பின்னாடியும் சிலுவைகள் மட்டும் மறையப்பட்டிருக்கும். ஏன்? அதுவும் ஒரு வகையில் இஸ்ரேல் செய்த தவறுக்கு இணை. என் கடவுளை நான் தேடாத பொழுது, அவரை வாசிக்காத பொழுது, இந்த தொழுநோயானை போல கடவுளுக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு ஆண்டவரே எனக்கு தாரும் என சொல்லி நான் ஜெபிக்காத பொழுது, நான் வெளி அடையாளமாய் வைத்திருக்கிறவையெல்லாம் என்னை காப்பாற்றணும்னு சொன்னோம்னா அது நம்மை சரியான இலக்கை நோக்கி கொண்டு செல்லாது. இஸ்ரேல் மக்கள் வெற்றி கிடைக்கும் நினைச்சாங்க, கிடைச்சது தோல்வி, அடிமை வாழ்க்கை. நமக்கும் அப்படிதான். உடல் நலம் எதிர்பார்ப்போம், நோய் வந்து நிற்கும். கடனில்லா வாழ்க்கை, ஆனால் கடன் வந்து நிற்கும். குடும்பத்தில் சமாதானம், ஆனால் சண்டையாகவே இருக்கும், நச்சரிப்போடு இருக்கும். இவ்வளவு செஞ்சு ஒன்றும் இல்லையா? நாம் அதை எப்படி பார்க்கிறோம்? கடவுளை முழு மனதோடு அணுகி முழந்தாள் படியிட்டு மனதுருகி வேண்டி ஆண்டவரே கொடுன்னு சொல்லுகிற குரல் குறைந்துருச்சு, நேரம் குறைஞ்சிருச்சு. ஆனால் அங்கங்கே அடையாளங்கள் எடுத்து வச்சோம்னா அது நம்ம காப்பாற்றுன்னு சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு வகையில் நம்பிக்கை அல்ல, மூட நம்பிக்கை தான். கோயிலுக்கே போகாத ஒருத்தர் கழுத்தில் தங்கத்தில் ஜெபமாலையை வாங்கி மாட்டி என்னங்க பிரயோஜனம்? நற்கருணையை வாங்காத நாவினால் சும்மா நானும் கிறிஸ்தவனு சொல்வதால் என்ன பிரயோஜனம்? கல்லறைக்கும் கல்யாணத்துக்கு மட்டும் வந்து பூசைக்கு வெளியே நின்றுட்டு வேடிக்கை பார்த்துட்டு போகிறவங்களால நான் பூசை எழுதி வச்சுட்டேன் எனக்கு அதை கிடைச்சிடும் சொல்லி எப்படி சொல்ல முடியும்? கடவுளை முழு மனதோடு எங்கு நாடுகிறோமோ அப்பொழுது கடவுள் அவர்களுக்கு கொடுப்பார். ஆக இஸ்ரேல் செய்த தவறை நாம் செய்யாமல், ஒரு நோயாளியாக இருந்தாலும் இன்னைக்கு அவர் நமக்கு முன்னால் ஒரு படிப்பனையாக இருக்கிறார். ஆண்டவருக்கு முன் முழந்தாள் படியிடுங்கள், குரல் எழுப்புங்கள், மனதுருகுங்கள், கேளுங்கள், அவர் உங்களுக்கு கொடுப்பார். நாம் கேட்காமல் நான் இதை தான் அங்கங்கே மாட்டி வச்சுட்டேன் அவர் கொடுப்பார்னு சொல்லி கணக்கு பார்த்தோன்னு சொன்னால் அந்த கணக்கு தவறான கணக்காய் தான் சென்று முடியும். ஆகவே நலம் பெற ஆண்டவரை நாம் மனதுருகி நாடுவோம். ஆமேன். வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிந்து வந்தேன், தாகம் கொண்டளைந்தேன், உந்தன் கருணை வேண்டி நின்றேன். என்னிடத்தில் உள்ளதெல்லாம் உள்ளமேனும் அன்பு மனம், தாயன்பை தேடும் சிறு பிள்ளை போல வாசல் தேடி வந்தேன், உந்தன் பாதம் பணிந்து வந்தேன்.
தாகம் கொண்டலைந்தேன், உந்தன் கருணை வேண்டி நின்றேன். அன்பு உறவுகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல வானக தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நன்மைக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, வளமான நிலத்தில் விளைந்த இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தியருளும். நிலத்தின் விளைச்சலை இவ்வுலக பயன்பாட்டுக்காக வழங்கியது போல எங்கள் உள்ளங்கள் விண்ணக நலன்களால் வளம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரே, என்றென்றும் வாழ்பவரே, எங்கள் மீட்பராம் கிறிஸ்து வழியாக உமக்கு நன்றி சொல்வது மெய்யாகவே தகுதியும் நீதியும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் உலக அனைத்தையும் படைத்தீர், காலங்களின் மாற்றங்களையும் முறைப்படுத்தினீர், உமது சாயலில் மனிதரை உருவாக்கினீர், இவ்வுலகின் வியத்தகு பொருள்கள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு பணிய வைத்தீர். இவ்வாறு அவர்கள் உமது படைப்புகள் அனைத்தின் மீதும் பதிலாள்களாக ஆட்சி செலுத்தவும், செயல்களின் மேன்மையைக் கண்டு உம்மை இடையராது புகழ்ந்தேத்தவும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக செய்தருளினீர். ஆகவே நாங்கள் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்தும் உம்மை புகழ்ந்தும் ஒரே குடும்பமாக ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றும். ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போதும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு வழங்கியவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்றும் உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் பாஸ்காவின் நினைவு கூர்ந்து வாழ்வை மீட்பை வழங்கும் அப்பத்தை கிண்ணத்தை திருப்பாதம் ஒப்பு கொடுத்து திருமண் நின்று ஊழியம் புரிய எங்களை ஏற்றுக்கொண்ட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்த்தெழும்படியாகும் தாழ்மையோடு மன்றாடுகிறோம். ஆண்டவரையும் திருத்தந்தை சிங்கராயர், ஆயர் ஆரோக்கியராஜ், இனி ஆயர்கள், குருக்கள், துறவியரை நிறைவாய் ஆசீர்வதித்த ஆண்டவரே, அவர் தம் பணிகள் வழியாக உம்முடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும்.
உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தோராய் இருந்தோராக எல்லா புனிதரோடும் நாங்கள் நிலை வாழ்வின் மக்களாய் மாறி உம் திருமகனும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்து வழியாகும் உம்மை புகழ்ந்திடும் மரம் அருள இறைஞ்சி மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையினால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தங்கள் உழைப்பை இந்த நிலத்திலிட்டு நல்ல அறுவடைக்காய் காத்திருக்கிற விவசாய மக்களை எப்போ கொடுக்கிறோம் ஆண்டவரே. நல்ல விளைச்சல் கிடைக்குமா, விளைச்சலுக்கு ஏற்ற விலை கிடைக்குமான்னு சொல்லி மனதில் அமைதியை இழந்து நிற்கிற அத்துணை விவசாய மக்களுக்கும் ஆண்டவரே நீர்தாமே அமைதியை, ஆறுதலை, தன்னம்பிக்கையை தந்துள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி. முழு மனதோடு இவருக்கு முன்னால் மனதுருகி மன்றாடுகிற அனைவரின் வேண்டுதலையும் நிறைவேற்றுகிற ஆற்றல் மிகுந்தவர் திருவுடலாய் நமக்குள் எழுந்து வருகிறார். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலத்தின் கனிகளிலிருந்து சேகரித்தவற்றை உம் திருமுன் கொண்டு வந்து நலம் தரும் இம்மறை நிகழ்வில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அதனால் எங்களில் செயல்படும் இம்மறைபொருளின் ஆற்றலால் இன்னும் மிகுதியாக நலன்களை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெற எங்களுக்கு அருள் வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.